எங்களோட உடலுக்கும் எங்களுடைய குழந்தைகளுடைய உடலுக்கும் நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு காணப்படுகிறது. என்ன தவறு என்று சொன்னால் சோறு சாப்பிடுவது. என்னடா இது சோறு சாப்பிடுவது தவறா நீங்கள் நினைக்கலாம். சரி, சோறு சாப்பிடுவது தவறல்ல. ஆனால் நாங்கள் அதற்கு பயன்படுத்தும் அரிசியில் தான் தவறு இருக்கிறது. நிச்சயமாக அந்த அரிசியில் தான் பெரிய தவறு இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசிகள் எல்லாமே மிச்சம் பொலிஷ் பண்ணப்பட்ட, மிச்சம் க்ளீன் பண்ணப்பட்ட அரிசிகள். அப்படியே கடையிலேருந்து வாங்கின்னு வந்து அப்படியே ரைஸ் குக்கரில் வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. சரி, அப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இந்த அரிசிகள் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள், மிக முக்கியமான ஒரு பதார்த்தம் இன்றைக்கி இந்த அரிசிகளில் இல்லை. அது என்னண்டா தவிடு. தவிடு இல்லை. சரி, இன்றைக்கி தவிடுண்டாலே நிறைய பேர் நினைக்கிற கோழிக்கு போடுற சாப்பாடுன்னு சொல்லி. தவிடுன்னா கோழிக்கு போடுற சாப்பாடு, ஆடுக்கு போடுற சாப்பாடு, மாட்டுக்கு போடுற சாப்பாடு தான் தவிடுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த தவிடு அரிசியில் காணப்படக்கூடிய தவிடு, நீங்கள் அரிசி அப்படி கையால் பிடிச்ச உடனே உங்களோட கையில் இந்த மாவு மாதிரி படும் ஒரு பதார்த்தம். இன்றைக்கு நான் பார்க்குறேன், இந்த சிவப்பு அரிசியில் மட்டும்தான் கொஞ்சம் மிஞ்சிக்குது தவிடு. வேறு எந்த அரிசிலையுமே இல்லை. நீங்கள் அதை எல்லாமே பொலிஷ் பண்ணப்பட்ட க்ளீனான அரிசி. இந்த தவிடு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொன்னால், இந்த தவிடில் விட்டமின் பி காணப்படுது அதிகமாக. விட்டமின் பிலையும் விட்டமின் B12 ஆக காணப்படுது. இந்த விட்டமின் B12 என்ன இம்பார்ட்டன்ட் நினைக்கலாம். இந்த விட்டமின் B12 இப்போ ரீசண்டான ஆராய்ச்சிகள் சொல்கிறது, கேன்சர் செல் உருவாகிறதுக்கு, புற்றுநோய் கலங்கள் உருவாகிறதுக்கு மனித உடலில் ஒரு காரணமாக ஈக்கிறது விட்டமின் B12 இல்லாததுன்னு சொல்கிறாங்க. விட்டமின் B12 இல்லாதது. அப்போ விட்டமின் B12 இல்லாமல் இருக்கிறது தானா கேன்சர் செல், புற்றுநோய் கலங்கள் உருவாகிறதுக்கு பிரதான ஒரு காரணமாக காணப்படுது. சரி, ஆனால் நிறைய பேர் கேர் பண்ணுறதில்லை. நாங்கள் ஒரு 40-50 வருடங்கள் தேவைப்படாது, ஒரு 20-30 வருடங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். 20 வருடங்களுக்கு ட்ராவல் பண்ணி பாருங்கள். எல்லா அரிசிகளையும் தவிடு இருக்கும். தவிட்டோட தான் அரிசியை கொண்டு வந்து குக் பண்ணுவாங்க, ஆக்குவாங்க. அந்த அரிசியை தவிட்டோடு ஆக்கிட்டு அந்த அரிசி தண்ணியை கூட குடிக்க கொடுப்பாங்க. சரி, சோறு தண்ணின்னு சொல்லுவாங்க. சோறு நீர் அவ்வளோ ஒரு விட்டமினான ஒரு பதார்த்தம். அதனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய நோய்களோ, புற்றுநோய்னு கேள்விப்படுறதே, கேன்சர்னு கேள்விப்படுறதே மிக மிக அரிது. ஒரு கிராமத்துக்கு ஒத்தர் இல்லாட்டி ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு ஒத்தர்ன்ற இதில் தான் இருந்தாங்க. ஆனால் இன்று என்ன நிலைமையிட தலைக்கீழ் இது அவ்வளோ குயிக்காக இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு ஒத்தர்ன்ற இதில் வந்துடுச்சு. காரணம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எங்களோட அரிசிகள் எல்லாத்துலேயுமே தவிடு இல்லை. நல்லா க்ளீன் பண்ணப்பட்ட அரிசிகளாக இருக்கிறது. நான் அதை கொண்டு வந்து ஆக்குறோம். வெறுமனே கார்போஹைட்ரேட் மட்டும்தான் கிடைக்குமே தவிர எங்களுடைய சோத்தால் எங்களுக்கு விட்டமின் பி கிடைக்கிறதும் இல்லை, விட்டமின் B12 கிடைக்கிறதும் இல்லை. இதனால் எங்களுடைய எதிர்ப்பு சக்திகளும் குறைந்து காணப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு கோழிக்கு மாடுக்கும் தவிடு போயிட்டு, கோழிக்கு மாடுக்கு போடுற சாப்பாடு இல்லை, தவிடுன்னு சொல்கிறது மனிதர்களுக்கு ஆக முக்கியமான ஒரு ஹெல்த்தி ஃபுட். சரி, அப்போ அரிசியை நீங்கள் இனிமேல் சாய்ஸ் பண்ணுற நேரம் தவிடோடு இருக்கக்கூடிய அரிசி எடுங்க. சரி, அதோடு அந்த அரிசியை நீங்கள் ஆக்குங்க. அது மிக 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 பயன், வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி யூஸ்ஃபுல், வெரி நியூட்ரிஷனல் ஃபுட்டாக மாறும். இது முக்கியம். ஆகவே இனிமேல் தவிடு இல்லாத அரிசியை வாங்கி குக் பண்ணி சோறாக்கிறதை விடவும் நல்லா தவிடோடு இருக்கிற அரிசியை வாங்கி சோறாக்கி கொடுங்க. இப்போ விளங்குதா சோறு சாப்பிட்றதுனால எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி? தவிட்டு அரிசியோட சோறு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.